மற்றும் வாஸ்து சாந்தி ஆகியவை நடைபெற்று இன்று காலை நமது திசா ஹோமம் மூர்த்தி ஹோமம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று மாலை புனிதமண் புற்றுமண் எடுத்தல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று மிருது சங்கிரகணம் என்ற பெயர். மிருது என்றால் மண், சங்கிரகணம் என்றால் சேமிக்கிறது. அதே போல நாளைக்கு அக்னி சங்கிரகணம், தீர்த்த சங்கிரகணம், புனித தீர்த்தத்தை சேகரித்தல் மற்றும் அக்னியை இயற்கையான முறையிலே சேகரித்து வைத்து அதை நாம் அக்னியை உற்பத்தி செய்து அதிலே பூஜை செய்து ஹோமங்கள் செய்ய ஏதுவாக அக்னி சங்கிரகணம் நடைபெற உள்ளது. நாளை காலை விசேஷமான முறையிலே பூஜைகள் நடைபெற்று பரிவார தெய்வங்களுக்கு கலாகர்ஷணம் காலையில் நடைபெறும். மாலை 4 மணிக்கு சாயரட்சை பூஜை முடிந்து, சோமகும்ப பூஜை முடிந்து கும்பாலங்காரம், கலாகர்ஷணம் ஆகியவை நடைபெற உள்ளது. நமது பாடலீஸ்வர பெரியநாயகி அம்மன் சன்னதியிலே சிறப்பான முறையிலே குடங்கள் வைத்து அந்த சக்தியை மந்திர ரூபமாக நாம் கலசத்தில் ஆவாகனம் செய்து அந்த கலசத்தை ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்து யாகசாலையிலே பிரவேசம் செய்து யாகசாலை வேதிகையிலே வைத்து 6 கால பூஜைகள் சிறப்பான முறையிலே சிறந்த ஆகம வித்வான்கள் மற்றும் வேத விற்பன்னர்கள் மற்றும் தேவார திருமுதை ஓதுவார்கள் முன்னிலையிலே சிறப்பான முறையிலே அவரவர்கள் மந்திரத்தை சொல்லி பூஜை செய்து அந்த சக்தியை மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்கூட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது வரும் புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30க்குள் நல்ல வேளையிலே பத்திரிகையில் உண்ணபடி சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளதை முன்னிட்டு நாளை காலை நடைபெறும் பூஜைகள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பாடலீஸ்வர பெருமானின் பேரருளை பெருமாடு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நாம் பூஜை நிறைவு செய்து இப்பொழுது தீபாராதனை நடைபெற உள்ளது. இந்த அளவிலே நம் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆலய சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் ஆலய உபயதாரர்கள் சார்பாகவும் திருப்பணி உபயதாரர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது தீபாராதனை நடைபெற உள்ளது.